அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா அல் பலத் தொடர். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலையை விளக்கிய சூரா தனது சத்தியத்தை தொடர்கிறது. தந்தையர் மீதும் அவர்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் மீதும் நான் சத்தியம் செய்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சத்தியத்தின் அடுத்த பகுதி இது. தந்தையர் அவர்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் என்ற பிரயோகங்கள் இங்கே எவற்றை குறிக்கின்றன என்பது பற்றி 3 அபிப்பிராயங்கள் நிலவுகின்றன. 1. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை தொடர்ந்து வந்த மனித சந்ததியினரும். 2. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை தொடர்ந்து வந்த சந்ததியினரும். 3. மனிதன், மிருகம், தாவரம் என்ற அனைத்து இனங்களிலும் உள்ள சந்ததி பெருக்கம். மக்கா நகரையும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முன்னாள் வசனங்கள் இரண்டும் குறித்தமையால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது சந்ததியினரையும் இவ்வசனம் குறிக்கிறது என கூறல் பொருத்தமானது என சில அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் கருதுகின்றனர். மிகவும் புதுமைப்படுத்தி அல் குர்ஆனின் பிரயோகம் இங்கே காணப்படுகின்றமையால் தாவரம், மிருகம், மனிதன் என்ற அனைத்து இனங்களதும் இனப்பெருக்கத்தை இது குறிக்கிறது என வேறு சிலர் கருதினர். இம்மூன்றாம் கருத்தும் பொருத்தமானதாக தெரியவில்லை. ஏனெனில் மக்கா நகரம், அங்கு வாழும் இறை தூதர் என குறிப்பிடப்படுவதும் பின்னால் மனிதன் என குறிப்பாக குறிப்பிடப்படுவதும் இக்கருத்துக்கு பொருத்தமாக அமையவில்லை. சூரா மனிதனையும் அவனது போக்கையும் பற்றியுமே தொடர்ந்து பேசுவதால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது சந்ததியினரும், அதாவது பொதுவாக அனைத்து பெற்றோர் பிள்ளைகளையும் குறிக்கிறது என இவ்வசனத்திற்கு பொருள் கொள்வதே பொருத்தமாக தெரிகிறது. தந்தையர் மீதும் அவர்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் மீதும் என்ற மொழிபெயர்ப்பில் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் என்பது மா வலத் என்ற அரபு பிரயோகத்தின் மொழிபெயர்ப்பாகும். உண்மையில் பெற்றெடுக்கப்படுபவை என்பதே அதன் சரியான மொழிபெயர்ப்பாகும். ஏனெனில் மா என்ற சொல் அரபு மொழியில் அஹ்ரிணைக்கே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. அல் குர்ஆன் இங்கே உயர்திணையை காட்ட அஹ்ரிணை சொற்பிரயோகத்தை பாவித்துள்ளது. பிறக்கும் தனி நபர்களையன்றி ஒரே வகையில் செல்லும் வாழ்வின் தொடரையும் சந்ததிகளின் தொடர்ச்சியையும் காட்ட முற்பட்டமையே இதற்கான காரணமாகும். தொடர்ந்து சத்தியத்திற்கான பதிலை கீழ்வருமாறு சூரா விளக்குகிறது. நிச்சயமாக நாம் மனிதனை மிகுந்த கஷ்டத்தினுள் வாழ்பவனாகவே படைத்தோம். மக்கா என்ற புனித நகரம் மிருகம், மரம், செடிகள் முதல் அனைத்துமே பாதுகாப்பு பெறும் உயர்ந்த நகரம். அங்கே வாழும் அதி உன்னத மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக மக்களுக்கு அறிமுகமாகிறார். மக்கள் நலன்களையே நாடி தனது தூதை அவர் மிகவும் சாத்வீகமாக முன்வைக்கிறார். அப்போது எல்லோரும் பாதுகாப்பு பெறும் அந்நகரம் அவருக்கு பாதுகாப்பற்றதாக மாறிப்போகிறது. அவர் துன்புறுத்தப்படுகிறார், கொடுமைகளுக்கு ஆளாகிறார். இந்த பின்னணியில் நின்று சூரா இது மனித வாழ்வின் இயல்பு என்கிறது. மனிதனை அவனது தோற்றத்திலிருந்து தொடர்ந்து பரம்பரையாக அவதானித்து வந்தால் மனிதன் கஷ்டத்தின் உள்ளே வாழ்கிறான் என்பது தெளிவாகும். இவ்வாறு சத்தியங்களோடு தொடர்பட்ட வகையில் இக்கருத்தை சூரா விளக்குகிறது. இந்த வகையில் சத்தியத்தின் பின்னணியில் நின்று மனித வாழ்வு பற்றியதோர் உண்மையை குர்ஆன் இங்கே சொல்கிறது. கஷ்டமும் துன்பமும் கடின உழைப்பும் மனிதனோடு ஒற்றி பிறந்த உண்மை என்பதே அதுவாகும். குழந்தை, சிறுபிராயம், இளமை, முதுமை, மரணம் என்ற மனிதனின் இந்த பௌதிக நிலைகளை கூட எத்தனையோ கஷ்டங்களை உள்ளடக்கியவை என்பது தெளிவு. மனிதனை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்வு என்பது அமைதியும் நிம்மதியும் இலகுத்தன்மையும் கொண்டதல்ல. கஷ்டமும் கடின உழைப்பும் பல்வேறு சோதனைகளும் போராட்டங்களும் என வாழும் நிர்பந்தமே மனிதனுக்கு இங்கே உள்ளது. ஒரு புறம் மனிதன் உடம்பால் கஷ்டப்படுகிறான், இன்னொரு புறத்தால் அவன் உள்ளத்தால் துன்புறுகிறான், கஷ்டப்படுகிறான். இந்த துன்பங்களிலிருந்து எந்த மனிதனும் தப்பித்து கொண்டது கிடையாது. சூரா இங்கு சொல்லும் கஷ்டத்தினுள் வாழ்தல் என்ற பிரயோகத்தை இவ்வாறு பொதுமைப்பட விவரிக்க முடியுமாயினும் சூராவை ஆழ்ந்து நோக்குகையில் இன்னொரு கருத்தையும் இங்கு தெளிவாக அவதானிக்க முடியும். பொறுப்புகளை சுமக்கும் கடமைப்பாடும் தெளிவு சுதந்திரமும் மனிதனை வித்தியாசப்படுத்தி காட்டும் மனித இயற்கையாகும். அந்த இயற்கை தூண்டுதலுக்கேற்ப சத்தியம், அசத்தியம், நன்மை, தீன்மை என்பவற்றை பிரித்தறிந்து அவற்றை பொறுப்போடு சுமந்து வாழ்தல் மனித வாழ்வின் கடுமையான பணி. அது ஒரு பெரும் போராட்டம். உள்ளத்தின் உள்ளேயும் அதற்கு தடைகள் உள்ளன, வெளி உலகிலும் தடைகள் உள்ளன. அவை எல்லாவற்றையும் அகற்றும் கடின முயற்சி மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ளது. முன்னைய வசனங்களில் வந்த சத்தியம்
மக்கா மக்களது இறை தூதருடனான நிலைப்பாட்டை காட்டியமே இந்த கருத்து பின்னணியிலாகும். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் விளங்கி பிரித்து தெரிவு செய்யும் பெரும் சோதனைக்கு அவர்கள் உட்பட்டார்கள். மனித பரம்பரையின் மீதான அடுத்த சத்தியம் தலைமுறையாக மனித வாழ்வில் இந்த உண்மை தொடர்கிறது என்ற கருத்தை உணர்த்துகிறது. சத்தியத்தை தொடர்ந்து வரும் அடுத்த 3 வசனங்களும் தெரிவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ள இம்மனிதனின் எதிர்மறை நிலைப்பாட்டை விளக்குகிறது. அடுத்த வசனம் பொறுப்பை சுமக்கும் கடமைப்பாடும் செயற்சுதந்திரமும் கொண்டவனாக மனிதன் அமையும் வகையில் அவனுக்கு அறிவு வழங்கப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டுகிறது. இக்கருத்து பின்னணியிலேயே இறுதியாக பெரும் தடையொன்றை மனிதன் தாண்ட வேண்டியுள்ளமையை சூரா எடுத்து காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.